திரு ரகு, ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க திருமிகு காளியம்மாள். அதில் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கின்றேன். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடனும் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். முடித்து வைக்கப்படுகிறது. கரெக்டான வேர்டு சொல்லிட்டீங்க. நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாசிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்காங்க, முடித்து கொள்கிறேன்னு சொல்லல. அப்ப இன்னொருத்தங்க செஞ்சிருக்காங்க, அந்த பேரை கூட சொல்லல. அப்புறம் திரு சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா கலைன்னு சொல்லியிருக்காரு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நாம் தமிழருங்கிற மரத்துல அவங்க ஒரு கிளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்ல கலைன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. எனக்கு என்ன இதுல ஒரு இடரலா இருக்குன்னா, அந்த ஒரு டெம்பரமெண்ட் இருக்கா திரு சீமானுக்கு. ஏன்னா ஈவி.கே. சம்பத் 1961 திமுக விட்டு விலகும்போது அண்ணா அவ்வளோ மன்றாடினார் அவர்கிட்ட போய். அவர் உண்ணாவிரதம் இருந்தார், திரைத்துறையிற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கட்சியில் அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வேலூர் பொதுக்குழு அடிதடிலாம் நடந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவர் போய் அவர்கிட்ட கெஞ்சுறாரு, போவாதேன்னு சொல்கிறாரு. போனதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு வைரத்தோடு வச்சுருந்தேன், இப்போ காது புண்ணாக இருக்குது, அதை கைட்டி வச்சுருக்கேன், திரும்பி போட்டு போயின்னு அவரை அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பாப்புலாரிட்டியில் எங்கேயோ போகும்போது அண்ணாவே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அண்ணாவே ஓவர்டேக் பண்றாருங்கிறது நிதர்சனமா தெரியுது. ஏன்னா எம்ஜிஆர் தான் கடைசியா பேசுறாரு, அண்ணாக்கு அப்புறம் பேசுறாரு. அண்ணா இருக்கும்போது லேட்டா வராரு எம்ஜிஆர், அவருக்கு வரும்போது மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்படுது. பட் அண்ணா அதையும் புரிஞ்சுக்கிட்டு இவரால் நம்ம இயக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பெருந்தன்மையோடு ஏத்துக்கிறாருல்ல, அதுதாங்க மேடும் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ணா கிட்ட அந்த ஒரு பெருந்தன்மை, இந்த தம்பிமார்களை அணைத்து போற விஷயம் இருந்ததுல அவுட்ஸ்டாண்டிங். வரும்போது வாங்கன்னு சொல்றோம், போகும்போது போங்கன்னு சொல்றோம், அவங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கிறோம்னு திரு சீமான் சொல்றாருல. காளியம்மாள் குறித்த கேள்விக்கு தான் அவர் அப்படி பதில் சொல்றாரு. அவர் இன்னும் கொஞ்சம் அந்த டெம்பரமெண்ட் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்ல. இப்ப நாம் தமிழ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இவருடைய ஒரு அரவணைப்பு தானே தேவைப்படுது. ஏன்னா கட்சி ஆட்சியில் இல்லை, ஆட்சி பக்கத்தில் கூட இல்லை, அவங்க அதிகாரத்தெல்லாம் இப்போதைக்கு அவங்களால அனுபவிக்கவே முடியாது. அவங்களுக்கு தேவை கட்சியில் ஒரு ரெக்கக்னிஷன். எல்லாமாவும் இருக்கிற சீமான் கிட்ட ஒரு கனிவான ஒரு பேச்சு, தவறு நடந்தால் கூட அதை தட்டி கொடுத்து தெரியாமல் பேசிட்டேன் சாரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள ஒரு ஆறுதல் படுத்துறது, அந்த மாதிரி ஏதாவது செய்வான்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. ஏன்னா இவர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அந்த எதுகை மூலம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் அவர். பட் சாதாரண வர்க்கஸுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்குது, நாம் தமிழில் சேர்றவங்களுக்கு மற்ற கட்சியில் வரவங்களோட உணர்வுலாம் இருக்குது. பட் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறத பார்ப்பாங்கல்ல. நம்ம எம்எல்ஏ ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும், அல்லது கட்சியிலேயே பொறுப்பு வேணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உண்மையிலேயே அவங்க பிரபாகரன் மேலே அன்பு வச்சிருந்தாலும் அந்த தமிழ் இன உணர்வு மொழி உணர்வுலாம் இருந்தால் கூட எல்லாருமே மனிதர்கள் தானே. அதுவும் எளிய குடும்பத்திலேருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே அவர் என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்குது. ஏன்னா இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா கட்சியை எப்படி நீங்க இந்த ஒரு பிம்பம் ஏற்படுச்சு. இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா யாராவது வெளில போயிட்டு இருக்காங்க. இரண்டாவது பேரால நிறைய நெருக்கடிலாம் வந்துச்சு. அன்புனால, என் மீது வச்ச அன்புனால இந்த முடிவை எடுக்காம நான் ரொம்ப நாள் அமைதியா இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன். அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். எனக்கு அதுக்கு வருத்தமா இருந்தது. அதாவது பெண்கள் ஒரு எளிய குடும்பத்திலேருந்து பெண்கள் மேல வருது, அரசியலுக்கு வருது ரொம்ப அரிது. ஏற்கனவே அவங்களுடைய கணவரோ அண்ணனோ தம்பியோ இருந்தா வரது ஈஸி, பவர் கிடைக்காது, கட்சியில ஏற்றம் இருக்காது. இவங்க எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவங்க ஃபேக்சுவலாக பேசுவாங்களா, நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களுடைய பேச்சுங்கிறது அவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட். அப்படிப்பட்டவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு அவதூறு கட்சி. ஒரு பக்க அறிக்கையில் திரு சீமான் குறித்து எந்த இடத்துலையும் அவதூறாக ஒரு வார்த்தை இல்லை. திரு சீமானுக்கு நன்றி அப்படின்ற எந்த வார்த்தையும் அவதூறு இல்லைன்னா கூட தன் பேரை சொல்லலைங்கிறது அவருக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சீமானுக்கு. ஏன்னா அவர் அட்ரஸே பண்ணலையே. அவர் காளியம்மாள் குறித்து இவர் பேசியதா ஒரு விஷயம் வெளில வரும். 6 ஆண்டு பயணம் முடிவுக்கு வருது. அப்படிங்கிற போது இவர் அதை சரி செய்யறதுக்கு முயற்சியை செய்யலையே. போனா போகட்டும்ங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு வருத்தம் கொடுத்துருக்கலாம். அதனால இவர் பேரை சொல்லாம விட்டுருக்காங்க. இவர் பேரை அவங்க சொல்லாம விட்டதும் இவருக்கு நிச்சயமா வருத்தம் கொடுத்துருக்கும். இறுதியா ஒரு வார்த்தை, என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும்ன்றாங்க.
தமிழ் தேசிய பாதை தான் அப்படின்றதுல திருமிகு காளியம்மாள் உறுதியாக இருக்காங்கன்னு இந்த வார்த்தையிலேருந்து புரிஞ்சுக்கணுமா? அது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா தமிழ் தேசியம்னா இப்போ யார் வந்து தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் மாதிரி வீரியமாக அதை வந்து ஒரு பிரைமரி சப்ஜெக்டாக யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. மணியரசன் அவர்கள் பேசுகிறாரு, அவருக்கு இப்போ அரசியல் கட்சிலாம் பெருசாக இல்லை. ஸோ இவங்க அரசியலில் தொடர்ந்து இயங்குவாங்கன்னா எந்த பக்கம் போவாங்கிற ஒரு இது வந்து எனக்கு டவுட். வார்த்தை யோசிக்க வைக்குது. ஏன்னா தமிழ் தேசியம் மேபி விஜய் அவர் வந்து இரண்டுத்தையும் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸாக நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மேபி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யூகம் தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது தான் ஒரு அரசியல் தலைவருக்கான சாதுரியமான நடவடிக்கையாக இருக்க முடியும். அந்த டெம்பரமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரத்தில் வார்த்தை விட்டா கூட அரவணைச்சு போறதுங்கிறது அண்ணா கிட்ட இருந்து ஒரு கத்துக்கணும். ஏன்னா அண்ணாவே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். இவர் பேச்சில் வந்து அண்ணா மாதிரி நல்லா பேசுறாரு. ஸோ அதே மாதிரி குணத்திலையும் அண்ணா மாதிரி பெருந்தன்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். திரு ஸ்ரீதர் கொஞ்சம் பெருந்தன்மையோடு அரவணைத்திருந்தால் திருமிகு காளியம்மாளை திரு சீமான் தக்க வச்சிருக்க முடியுமா? நாம் தமிழர் கட்சி அரவணைப்போடு தான் இருந்தாருன்னு தான் நான் பார்க்குறேன். எந்த சூழ்நிலையும் அவர் தங்கச்சி காளியம்மாள் பற்றி குறைவாவோ இல்லை மரியாதைவாவோ பேசலை. நீங்கள் இந்த ஒருவேளை அந்த பிசுறுன்ற உரையாடல் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது. ஒரு எளிய புரிதலுக்காக சொல்கிறேன். என் மக வந்து என் மனைவியை பற்றி வந்து பேசும், அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா, நீ இப்படி பண்ணுறாங்கப்பா, நீ என்னப்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் விடும் அம்மா அப்படி தான் பைத்தியக்காரிச்சு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய பொருள் இல்லை. அந்த நேரம் என்கிட்ட பேசின என் மகளுக்கு ஒரு ஆதரவு சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு சாதாரண ஒரு மொழியாடலாக கூட சொல்லாடலாகவே கூட போயிருக்கலாம். எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் தங்கச்சி காளியம்மாளை பற்றி குறைவாக சொன்னார்? ஏன் நான் கேட்குறேன், நான் எங்கள் உசுருன்னு சொன்னார்ல, எங்கள் கொலசாமின்னு சொன்னார்ல, அதை யாருமே பேசலையே. அது பேச வேண்டிய பொருள் இல்லையா? அது வந்து அது உள்ளத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையாக நீங்கள் கருதலையா? நீங்கள் அதை கருத போகிறீங்கன்னா இந்த சொல்ல ஏன் கருத முடியாத கேள்வியோடு சேர்ந்து தானே வருது. அப்போ என்ன கொடுக்கல? இப்போ இந்த எங்கள் காளியம்மாள் வந்து எங்கள் உசுருன்னு சொன்னது இந்த ஆடியோ வெளியே வந்த பிறகு தானே. அப்போ அது காளியம்மாள் அவர்கள் புரிஞ்சுக்கலையா, தங்கச்சி புரிஞ்சுக்கலையா? நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறேன், எங்களிடலாம் கூட ரொம்ப அன்பாக பழக்கூடிய தங்கச்சி தான். இப்போ நாங்களுமே கூட நாங்கள் மேலே பொறுப்பில் இருக்கிறவங்க யாரும் காளியம்மாளை பற்றி குறைவாக பேசலை. அவங்க வேணாம். நீங்கள் கடைசி நேர்காணலில் கூட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இயங்குவதற்கு எல்லா இடமும் இருக்குது ஜனநாயக அடிப்படையில் முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் வெளியில் போகிறதுக்கும் ஜனநாயகபூர்வமாக இருக்குன்னு சொன்னதுக்கு ரெண்டு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்னதுக்கு என்னன்னா, நாங்கள் உங்களை வெளியே போகணும்னு நினைக்கல தங்கச்சின்ற சொல்லோட அர்த்தம் தான் அது. இரண்டாவது பகுதி என்னன்னா, அவங்க இன்னும் சில அமைப்புகளோட சில அவரோட பேசுகிறாங்கிற தகவல் காதில் விழுது. ஒருவேளை அதுதான் அவரோட விருப்பமாக இருக்கும்னா அவரை நம்ம எவ்வளவு நாள் கட்டி பிடிச்சி உள்ள இழுத்து கட்டி வைக்க முடியும்? பேசுறாங்கன்றது வந்து ரியாக்ஷனா ஆக்ஷனா? இல்ல சீமானுடைய பேச்சுக்கான எதிர்வினையாக திருமிகு காளியம்மாள் வெளியில பேசுறாங்க, வேற அமைப்புகளோடு கட்சிகளோடு பேசுறாங்கன்னு அது ஆக்ஷன் தான். அது ஆக்ஷன். ஆமா, ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்ப அந்த ஆடியோ வெளியான பிறகு எங்க குலசாமின்னு சொல்லிட்டாரு, எங்க உசுருன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுவும் ஒரு உரையாடல் தான், அதுவும் ஒரு உரையாடல் தான். இன்னும் அதை தாண்டி ஒருவேளை அது இருந்தால் கூட அது இல்லைம்மா நாங்கள் அப்படி நினைக்கல, உசுராதான் நினைக்கிறோன்ற மொழியாக்கம் தான். அது தனிப்பட்ட முறையில் இரண்டு பேருக்கு நடுவில் பேசப்பட்ட உரையாடல். ஆனால் இது பொது மேடையில் பேசப்பட்ட உரையாடல். நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரோ ரெண்டு பேருக்காக பேசப்பட்ட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதை நீங்கள் கோபம்னு கருத முடியும்னா பொதுவெளியில் இப்படி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுது, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி தூக்கி வச்சு கொண்டாடுதா உங்களால கருத முடியாதுன்னா அந்த மனப்போக்க. ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க, 6 ஆண்டு காலம் கட்சியில பயணிச்சிருக்கிறாங்க. 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். முடித்து வைக்கப்படுகிறது என்னுடைய பயணம்னு சொல்றதும், அவதூறு வெறும் வார்த்தைகள் தானேன்னு நினைச்சு அள்ளி தெளிப்பவர்கள். நீங்க முதல்ல அது வார்த்தைகள் அர்த்தம் கண்டுபிடிச்சு ரீட் பிட்வீன் லைன்ஸ் பண்ணீங்கல்ல, இதுலயும் ப்ளூரல் இருக்கு, பன்மையில் இருக்கு. அப்ப இது ஒருத்தரா சொல்லல, ஒருத்தரா இருந்தா பண்ணு சீமான நீங்க சொல்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம். சீமான ஆதரவாளர்கள் பேர்ல கூட இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் வலைத்தளங்கள்ல நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப நீ இன்னொன்னு பாருங்களேன், இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்கச்சி காளியம்மாள் யாருன்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். ஆனா இன்றைக்கு காளியம்மாள் ஒரு டிபேட் பேசுற அளவுக்கு ஒரு பேசுபடு பொருள் ஆயிருக்காரு, ஒரு பெண் ஆளுமையா ஆயிருக்காருன்னா திமுகவில் இப்படி சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு ஆளுமையை நீங்க காட்டுங்க. அப்படி ஒரு ஆளுமை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்குதா இல்லைன்னா மனசான்றோடு பேசுவோம். காளியம்மாள் மட்டும் இல்லை, நீங்கள் சாட்டை துறைமுருகன்னு நாம் தமிழர் கட்சியில்னா எங்கே இருந்திருப்பான்னு தேடுங்க, தம்பி இடும்பவனம் கார்த்திக் எங்கே தேடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க ஸ்ரீதர் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு ஊர்ல இல்லை, எல்லா கட்சிக்கும் பொருந்தாரு. எப்படி அப்படி அதிமுகவிலையும் பேச்சாளர்கள் இருக்காங்க, திமுக பாஜகவில் இருக்காங்க. நான் திருப்பவும் சொல்றேன், எல்லா கட்சியும் வாய்ப்பு கொடுக்கறதுனால தானே உருவாகி. அதனால தான் சொல்றேன், ஏன் இந்த வாய்ப்பை எங்களால வேறு இடங்கள்ல ஏன் அடைய முடியல நான் கேட்கிறேன்.
அப்ப அதுக்கு அடிப்படை சித்தாந்த பொருத்தம் இருக்கணும். என்னால என்னைக்கு போய் நீங்க திமுக இப்படி பேச சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது, பேசவே முடியாது. ஏன்னா இப்படி சொல்றேன் பாருங்க, அவ்வளவு பேசிய நம்ம ராஜீவ்காந்தியாலேயே திமுக போய் பேச முடியல. அப்படி ஒரு பெரிய ஸ்பேஸ் அவருக்கு கருத்துக்கு அவரால் பேசவே முடியல. நாம் தமிழர் குறை சொல்றாரு நிறைய, அங்க இருந்து குறை தான் சொல்றாரு. நீங்க இதுல ஏன் சொல்றேன், அவர் கருத்தியல் ரீதியா நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கட்சி நிறைய கொடுத்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கு, காளியம்மாள் அவர்களுக்கும் கொடுத்திருக்கு, காளியம்மாள் திருப்பி கொடுத்திருக்கு. ஒரே ஒரு வெளிப்படையா ஒரே ஒரு கேள்விதான், இந்த அவதூறுன்னு இவங்க சொல்றதும் திருமிகு காளியம்மாளுடைய விலகலுக்குமான மைய பிரச்சனையாக இருப்பது ஒன்னே ஒண்ணு, கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு. திரு சீமான் தன் மனைவி திருமிகு கயல்விழிக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் திருமிகு காளியம்மாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்சிக்காரங்களும் இல்லை அவங்களும் விருப்பப்படுறாங்க. சில நபர்கள் அதற்கான ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடங்கப்பட்ட உரசலுடைய முடிவு தான் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுப்பு தான் பிரச்சனை. அப்படி ஒரு பேச்சே ஒருபொழுதும் ஏற்படலை. குறிப்பாக கயல்விழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபொழுதும் அவங்க கட்சிக்குள்ள பெரிதாக இயங்கவே இல்லை, எப்பொழுதுமே இயங்கலை. அவர்கள் குடும்ப பொறுப்புகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைய தேதி வரைக்கும் வழக்கறிஞராக பதிவு பண்ண பிறகு பாசறையில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அதை தாண்டி இது போன்ற ஒரு பேசு பொருளே வரல. நான் என்ன பார்க்கிறேன்னா, இப்படி எப்போ இப்படி ஒரு சிக்கல் வந்தாலும் இப்படி ஒரு சிக்கலை கொண்டாந்து பேசுவதன் மூலமா ஒரு கருத்தாக்கத்தை, எதிர்மறை கருத்தாக்கத்தை உருவாக்க முனைகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தேவை நான் இப்படி கேட்கிறேன் பாருங்களேன். இந்த டிசம்பர் 23 14,000 பேர் சேர்ந்தாங்க. அது ஒரு நாளும் பேசு பொருளாக. இன்றைக்கு மாநில அளவில் ஒரு பெண்ணை மீனவர் பாசறையில் பொறுப்பாளராக, மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கு. அது பேசு பொருளாகவே இல்லை. ஆனால் இந்த எதிர்மறை விஷயங்கள் மட்டும் தொடர்ச்சியாக பேசப்படுது, எல்லோராலும் பேசப்படுது. அப்ப அது காளியம்மாளுக்கு இணையான பொறுப்பா, அவங்க வகிச்ச பொறுப்பா, மீனவர் அமைப்பு அதுக்கு இணையான பொறுப்பு, அதுக்கு இணையான பொறுப்பு. எனக்கு என்னன்னா, திரு சீமான் அவங்க காளியம்மாளை பத்தி பேசுறதா ஒரு ஆடியோ வந்தது இல்லையா, அதற்கு அப்புறம் திரு சீமான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பிரைவேட்டா முயன்றாரா? பப்ளிக்கா பேசுறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவருங்க உசுருன்னு சொன்னதில்ல. ஆனா அது நான் பேசுறது தப்பு அப்படின்னு நினைச்சு பேசுறதா இல்ல, அந்த ஆடியோ வெளில விட்டீங்களேங்கிற ஒரு கடுப்புல சொன்னார், எங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன வேணா பண்ணிப்போன்னு. அந்த மாதிரி இவர் ஒரு சமாதான நடவடிக்கையில ஈடுபட்டாரான்னு என்ன கேட்கிறாரு திரு ஸ்ரீதர். இது ஒரு அண்ணன் தங்கை உறவு, ஒரு கொள்கை அடிப்படையில் ஒன்னா வர்றோம், ஒரு குடும்பத்துக்குள்ள கட்சிக்குள்ள உள் முரண்பாடுகள் வருவதுங்கிறது இயற்கை. அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு தானே. அந்த ஸ்டெப் எடுக்க வேண்டியது இவர்தான், பேசிருக்கிறது இவர்தாங்கிற ஒரு, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியோ வெளில வந்து தப்பு. அதுவே ரொம்ப ரொம்ப அநியாயம். அது மாதிரி பிரைவேட்டா உள்ள ஆடியோவை வெளில விட்டது தப்பு. அது எப்படி வெளில வந்ததுங்கிறது அது இன்னொரு டிபேட்டபிள் விஷயம். நான் என்ன சொல்றேன், வெளில வந்துருச்சு அப்படிங்கிற போது இவரில் ஸ்டெப் எடுக்கணும். தலைவர் தானே அந்த திரு ஸ்ரீதர் சொன்னார் பாத்தீங்களா, மாற்று கட்சியினரோடு பேசுறாங்க திருமிகு காளியம்மாள்ங்கிறது ஆக்ஷன் இம்மீடியட்டா பண்ணிருக்கணும். இன்கேஸ் அப்படி நினைச்சிருந்தா கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். அப்படின்னா நீங்க உங்களுக்கு அப்படி அந்த டெலிபோன் கான்வர்சேஷனே இவங்களுடைய நடவடிக்கைக்கான ஆக்ஷன்னா அப்பவே நீங்க பண்ணிருக்கலாமே. நீங்க எனக்கு தெரிய வருது இது மாதிரி பேசுறீங்கன்னு, நீங்க இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளவு வளர்த்து விட்டுருக்கேன், கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாமே. இவங்க மாற்று கட்சிகளோட பேசுறாங்கன்னு நீக்கி இருக்கலாம். நீங்க அது இந்த உரையாடலுக்கு பின்ன இப்ப நான் சொல்றது வெகு சமீபமா ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எவர் சொல்றது, அந்த உரையாடல் டெலிபோன் உரையாடல் வெளியானது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. நான் என்ன, நீங்க உங்களுக்கு பேசாதனாலதான் அவங்க மத்தவங்க பேசாத, அதுக்கு பிறகு பேசினாங்க, அதுக்கு பிறகு அண்ணன் இருக்கிற மேடையிலே பேசினாங்க, தங்கச்சியை பேச சொல்லப்பான்னு நான் இருக்கும்போதே சொன்னாரு, மேடையில் ஏறி பேசினாங்க. முக்கிய உறுப்பினர்களுக்கு தனியா ஒரு கூட்டம் நடந்தது சென்னையில், அதுலயும் அவர்கள் பேசினாங்க. பேசாமல் ஆனா அவங்க ஒண்ணு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இது அதை அவர்கள் தனிப்பட்ட அவமானமா கருதிக்கிட்டாங்க. அப்படி அரசியல் ஒண்ணு இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒன்று ஏன்னா அரசியல் வெளி என்பது நீங்க பல சூழ்நிலைகளில் பல சந்தர்ப்பங்களில் கேட்கிறேன் சார். திருமிகு காளியம்மாள் திரு சீமானை இப்படி பேசி ஒரு ஆடியோ வெளிவந்தா திரு சீமான் இது தனிப்பட்ட அவமானம்னு அரசியல்ல ஒண்ணுமே இல்லைன்னு இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார். நான் அவரை பற்றி பேசி வெளிவந்த எத்தனையோ ஆடியோக்கள் இருக்கு, ஒருபோதும் அவரை சட்டம் பண்ணதே கிடையாது. எங்க கட்சிக்காரங்களே சில பேர் அண்ணன் இந்த மாதிரி பண்றீங்களேன்னு அண்ணனுக்கு அமைச்ச வீடியோவை எங்களுக்கு ஆடியோவை எங்களுக்கு அமைச்சு இந்த மாதிரி பேசுறான் தம்பி, அவனுக்கு என்ன குறைன்னு கேளுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு ஜனநாயகமா தான் அண்ணன் நடக்கிறார். எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவம்.